திரைப்படங்கள்ல முதல்ல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டுரும். ஒரு சிங்கர் பாட்டு பாடிடுவாரு, அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டு காமிச்சு அந்த பாடல் எப்படி பாடிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடிகர்கள் வந்து வாய் அசைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா? ஆனா தமிழ் சினிமால ஒரு பாடல், அந்த ஒரு பாடலுக்கு நடிகர் வாய் அசைக்க அந்த நடிகர் எப்படி வாய் அசைச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிங்கர் பாட்டு பாடியிருக்காரு. அந்த சிங்கர் யாரு, அந்த நடிகர் யாரு, அந்த பாடல் என்னங்கிறத ஒவ்வொன்றா சொல்றேன், கரெக்டா ஃபுல்லா கேளுங்க. சிவாஜிக்கு வழக்கமா பாடுற பாடகர் வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு குரலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பாடலுக்கு சிவாஜிக்கு வேற ஒரு சிங்கரை பாட வச்சு அந்த பாடலை பதிவும் பண்ணிடுறாரு. அந்த குரல் நல்லதா இருக்கு, ஓகேவா தான் இருக்கு, பார்க்கும்போது சிவாஜிக்கு பொருத்தமா தான் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அதை ஏத்துக்கிட்டாரு. பாடலும் பதிவாயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லயே அந்த பாட்டை போட்டு காட்டி சிவாஜியும் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி வாயெல்லாம் அசைச்சு பாடி முடிச்சிட்டாரு. ஷூட்டிங்கும் படமாக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இந்த பாடலையும் படமாக்கப்பட்டதையும் ஒன்னா இணைச்சு திரையில பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சிவாஜியோட வாய் அசைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிங்கர் பாடலையோ இல்ல அந்த சிங்கரோட வாய் அசைவுக்கு ஏற்ற மாதிரி சிவாஜி நடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம வழக்கமா பாடுற சிங்கரே பாட வச்சிருக்கலாமோ, நம்ம ஏன் இப்படி ஒரு தப்பை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்விக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரே சரி, சிவாஜிக்கு வழக்கமா யார் பாட்டு பாடுவா? டிஎம்எஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இதை எப்படியாவது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் கேட்டிருக்காரு. சரி ஓகே, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி எம்எஸ்வியும் டிஎம்எஸும் சேர்ந்து யாருமே பண்ண முடியாத, அதாவது அந்த காலத்துல யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை நிகழ்த்தினாங்க. என்ன தெரியுமா? சிவாஜி எப்படி வாயசைச்சு நடிச்சிருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி அதே பாடலை டிஎம்எஸ் அவர் வாய் அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி பாடி காட்டி அந்த பாடலை மறுபடியும் பதிவு பண்ணாங்க. அந்த பாடல் என்ன தெரியுமா? கௌரவம் திரைப்படத்துல இடம்பெற்ற பாலூட்டி வளர்த்த கிளி அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாவோ இல்ல கேட்டீங்கன்னாவோ கண்டிப்பா இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுங்க.